வணக்கம். லுக் பேக் வித் கம்பேஷன், லுக் ஹியர் வித் கிராட்டிடியூட், லுக் அஹெட் வித் ஹோப்னு சொல்லுவாங்க. என்னோட இந்த சின்ன முயற்சியை கூட பாராட்டி சப்போர்ட் பண்ணுற எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். போன வீடியோவில் ஷார்ப்பனிங் த சாங்கிற கான்செப்டை அந்த விறகு வெட்டி கதை மூலமாக பார்த்தோம். இந்த காலத்துக்கு ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் பெஸ்ட்டுன்னு பார்த்தோம். அதுக்கு நம்மளோட உடலையும் உள்ளத்தையும் எப்படி கூர்மையாக்கி இன்னும் சிறப்பாக இன்னும் உற்சாகமாக எப்படி உழைச்சி வெற்றி அடைகிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்மளோட வாழ்க்கையை 4 பரிணாமங்களை நாம் பிரிச்சுக்கணும். ஃபிசிக்கல் லைஃப், மென்டல் லைஃப், இமோஷனல் லைஃப் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இதில் முதல்ல வர்றது ஃபிசிக்கல் லைஃப். விசையுறு பந்தினை போல் மனம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். இது மகாகவி பாரதியாரோட வேண்டுதல். இது அவருக்கு மட்டும் இல்லை, நம்ம ஒத்தத்திற்குமே தேவை. நம்மளோட உடம்பு ஆரோக்கியமாக ஒரு ஸ்ப்ரிங் பால் மாதிரி இருந்தால் நம்மளால் ஸ்மார்ட்டாக, ஸ்பீடாக, ஹாப்பியாக வேலை செய்ய முடியும். அதுக்கு முக்கியமாக நாம் 3 விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ப்ராப்பர் எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சி. நியூட்ரிஷியஸ் டயட், சத்தான உணவு. ப்ராப்பர் ஸ்லீப், போதுமான அளவு தூக்கம். இந்த 3 ஒழுங்காக இருந்தாலே எறும்பு மாதிரி, தேனி மாதிரி நம்மளால் சுறுசுறுப்பாக உழைக்க முடியும். 2வதாக மென்டல் லைஃப். ஃபிசிக்கலை விட இதுதான் ரொம்ப சேலஞ்சிங். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்ங்கிறது சித்தர் வாக்கு. மனசை செம்மையாக வச்சுக்க ஒரே வழி அந்த குரங்கு தத்துவத்தை எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது தான். நல்லதையே பார்க்கணும், நல்லதையே கேட்கணும், நல்லதையே பேசணும். இந்த நவீன யுகத்தில் மீடியாலையும் சோஷியல் மீடியாலையும் தேவையில்லாத நம்ம மனசை குப்பை தொட்டியாக மாற்றுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் குவிச்சு கிடக்கு. எப்படி நல்ல சாப்பாடு நம்ம வயத்துக்கு நல்லது பண்ணுமோ அதே மாதிரி தான் நல்ல விஷயங்கள் நம்ம மனசை பலப்படுத்தும். நல்ல புத்தகங்களை வாசிக்கணும். சீக்ரெட், மேஜிக், பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் போன்ற புத்தகங்கள் நம்மளோட வாழ்க்கையே புரட்டி போட்டுரும். டெய்லி ஒரு ½ தொடர்ச்சியாக வாசித்து தான் பாருங்களேன், அது எவ்வளோ உண்மைங்கிறது உங்களுக்கு புரியும். பி த மாஸ்டர் ஆஃப் யுவர் மைண்டுன்னு உறக்க சொல்வார் சுவாமி விவேகானந்தர். ஷார்ப்பாக, அலர்ட்டாக, எந்தூசியாஸ்டிக்காக நம்ம மனசை மாற்றணும்னா புத்தகங்கள் வாசித்தா மட்டும்தான் முடியும். அது தானாக நடந்துடும். 3வதா இமோஷ்னல் லைஃப். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போல்லாம் இன்டர்வியூவில் கூட ஐக்யூவை விட இக்யூவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சக மனிதர்களை அன்போடு நடத்துகிறோமா, அவங்க இருக்கிறபடி ஏற்றுக்கிறோமாங்கிறத பார்க்குறாங்க. இதுக்கு நாம் பயிற்சி பண்ண வேண்டிய மிகப்பெரிய பண்பு கிராட்டிடியூட், அதாவது நன்றி உணர்வு. காலையில் எழுந்திருக்கும் போது கடவுளுக்கு நன்றி, நமக்கு வாழ்க்கை கொடுத்த பெற்றோருக்கு நன்றி, நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், பொருட்கள், முக்கியமாக இயற்கை, எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா கிராட்டிடியூட் இஸ் அ சாங் ஆஃப் த ஹார்ட். இதயம் நன்றியோடு இருக்கும்பொழுது தான் எதிரிகள் கூட நம்மக்கிட்ட அன்பு காமிப்பாங்க. எதிரிகள்னு யாருமே இருக்கவே மாட்டாங்க. அப்போ தான் மனசு சிறகடிச்சு பறக்கிற மாதிரி லேசாக ஆகிடும். எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ண நம்மளோட EQ 100%, ஏன் 200% ஷார்ப்பாகிடும். இறுதியாக ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஃபிசிக்கல், மென்டல், இமோஷனல் வாழ்க்கை ஒழுங்காக இருந்தாலே ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். வாழ்க்கையே ஒரு நந்தவனமாக மாறிடும். எல்லாரையும் வாழ்த்துவோம், எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்காருன்னு உணர்வோம். தியானம் செஞ்சு நமக்குள்ளேயே இருக்கிற தெய்வீக தன்மையை புரிஞ்சுப்போம். ஷார்ப்பன் த சா கான்செப்ட் புரிஞ்சுதா? இதோடு சேர்த்து டீச்சர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் சஜஷன். போன வாரம் சிலபஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது ஒவ்வொரு லெசனுக்கும் கொஸ்டின் பேங்க் ப்ரிப்பேர் பண்ணணும். இது எப்பயும் பண்ணுறது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு லெசன் முடிஞ்ச உடனே நம்ம கிளாஸை 2ஆக பிரித்து குவிஸ் நடத்தலாம். நாம் மார்க் மட்டும்தான் போடணும். குரூப் ஏ கேள்வி கேட்கணும், குரூப் பி பதில் சொல்லணும். அப்போ பாருங்கள் கிளாஸ் எவ்வளோ வைப்ரண்ட்டாக மாறுதுன்னு. நாம்ளே எதிர்பார்க்காத கேள்விகளெல்லாம் பசங்க கேட்பாங்க. அந்த கேள்விகளை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காகவே இன்னும் நல்லா கவனிப்பாங்க. அடுத்தவனை சிக்கலாக கேள்வி கேட்டு அவன் பதில் சொல்ல முடியாமல் முழிக்கிறத பார்க்குறதுல பசங்களுக்கு ஒரு ஆனந்தம். ஸோ இப்போ டைம் இருக்கும்போதே ஒவ்வொரு டீச்சரும் 2 லெசனுக்கு கொஸ்டின் பேங்க் ப்ரிப்பேர் பண்ணால் கூட பக்காவாக அது ரெடி ஆகிடும். நமக்கு முதல்ல எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும், அதுக்காகவாது ப்ரிப்பேர் பண்ணணும். இன்னும் நிறைய இருக்குது. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.